என் இறைவா உன்னிடம் ஓடி வந்தேன், உன் பதம் சரணடைந்தேன், இன்று உன் பதம் சரணடைந்தேன். காலை வணக்கம். அன்புமிக்கவரே, ஒரு அருமையான நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு பெரிய மகான் குரு, மக்களால் போற்றக்கூடிய ஒரு நபரிடம் ஒரு நாள் ஒருவர் சென்று, ஐயா, இவ்வளவு பெரிய குருவாக நீங்கள் இருக்கின்றீர்களே, உங்களுடைய குரு யார்? உங்களுடைய குருவை பற்றி கூறினால் நன்றாக இருக்குமே என்று ஒருவர் கேட்டுக்கொண்டாராம். அப்போது அவர் கூறினாராம், எனக்கு குரு ஒருவர் அல்ல, 3 பேர் எனக்கு குருவாக இருக்கின்றார்கள் என்று கூறினாராம். முதல் குரு ஒரு திருடன், 2வது ஒரு விபச்சாரி, 3வது ஒரு நாய். நான் மடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு திருடன் ஒவ்வொரு நாளும் செல்வான் திருடுவதற்காக. ஆனால் அவன் திருடியது ஒன்றுமில்லை. ஒன்று கிடைக்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். என்றாவது எனக்கு என்னால் திருட முடியுமா, ஏதாவது பொருள் கிடைக்குமா என்று அந்த விடாமுயற்சி, என்னை அந்த விடாமுயற்சி, ஆன்மீகத்தில் அந்த விடாமுயற்சியை எனக்கு கற்றுக் கொடுத்தது. 2வது ஒரு விபச்சார பெண்மணி. அவர் கூறினார், இதோ நான் என்னுடைய சூழ்நிலையினால், என் குடும்ப சூழ்நிலையினால் இந்த பாவத்திற்கு ஆளாயிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய ஆன்மாவோ அந்த இறைவனை தேடுகின்றது என்று கூறினாராம். தன் பாவ வாழ்வில் இருந்தாலும் கூட அவருடைய ஆன்மா அந்த இறைவனை தேடுகின்றது. தேடல். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அந்த இறைவனை தேடுவதை நான் நிறுத்தவில்லை. இன்றைய காலகட்டத்தில் நாமும் எத்தனையோ சூழ்நிலைகளை சொல்றோம். இன்றைக்கு சூழ்நிலைனால தான் ஆலயத்துக்கு போவதில்லை, விசுவாசம் குறைஞ்சிருச்சு, நம்பிக்கை குறைஞ்சிருச்சு என்றெல்லாம் கூட நம்ம தத்துவம் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இப்போதுதான் ஆலயங்களில் திருப்பலி நடப்பதில்லை. ஆனால் நடந்தால் எப்படி இருக்கும்? அல்லது முன்னொரு காலத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலிக்கெல்லாம் சென்றிருக்கின்றோமா? இன்றைக்கு இல்லை என்று சொல்கின்ற போது ஏக்கமும் தாகமும் அதிகமாக இருக்கின்றது. இருந்தபோது அதனுடைய மதிப்பை நாம் ஒருபோதும் உணராமல் வாழ்ந்து வந்தோம். அந்த தேடல் இருக்க வேண்டும். 3வதாக அந்த நாய், நாம் ஆற்றங்கரையிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த போது ஒரு நாய் ஓடி வந்தது. அந்த நதியில் ஓடக்கூடிய தண்ணீரை பார்த்தது, தன்னுடைய முகம் தெரிகின்றதே என்று பயந்து ஓடியது. 2வது முறையாக வந்தது, 3வது முறையாக வந்தது, தன்னுடைய முகத்தை பார்த்து பயந்தது. ஆனால் கடைசியில் அதனுடைய தாகம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த நதியிலேயே குதித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டறான். அன்புமிக்கவர்களே, ஒரு சில நேரங்களில் அந்த தாகம், அந்த இறைவனை தேட வேண்டும் என்றால், அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நாமும் ரிஸ்க் எடுக்கணும் என்பதை இதோ இந்த நாயின் வழியாக நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறினார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்றோம், நற்செய்தியிலே பாதையில் விழுந்த விதையாக, அல்லது பாறையின் மேல் விழுந்த விதையாக, அல்லது முட்செடிகளுக்குள் விழுந்த விதையாக, அல்லது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நாம் மாற வேண்டும் என்பதை இன்றைய நாளுடைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. அன்புமிக்கவர்களே, அந்த பலன் தரக்கூடிய மக்களை மட்டும் ஆண்டவர் கூறவில்லை. அவருடைய ஏதோ கரிசனை இந்த பாதையின் மேல் விழுந்த விதை, பாறையின் மேல் விழுந்த விதை, முச்செடிகளுக்குள் விழுந்த விதையும் பலனளிக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார், வாய்ப்பு கொடுக்கின்றார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய கடவுள் ஒருபோதும் நம்மை ஓரந்தள்ளக்கூடிய கடவுள் அல்ல, நம்மை ஒதுக்கக்கூடிய கடவுள் அல்ல, நம்மை மறுக்கக்கூடிய கடவுள் அல்ல. அவர் எப்போதுமே சந்தர்ப்பமும் ஒரு வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இரக்கம் உள்ள தந்தை. இன்று கூட அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை ஆண்டவர் என்ன கூறுகிறார்? நீங்கள் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதற்காக இந்த 3 நிலத்தில் விழுந்த விதைகளை அவர் சபிக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பினால் அது வளராமல் போகின்றது. பரவாயில்லை, உங்களுக்கு வாய்ப்பும் இதோ நான் ஆசீர்வாதம் கொடுக்கின்றேன். நீங்களும் இதோ மற்ற விதைகளைப் போல நீங்களும் பலனளிக்கக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும் என்று சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நிறைய நேரங்கள் நமக்கு கொடுக்கின்றார். குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், பொருளாதார சூழ்நிலையாக இருக்கட்டும்,
எத்தனையோ சந்தர்ப்பங்களையும் எத்தனையோ ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு சில நபர்கள் அந்த ஆசீர்வாதத்தை மிஸ்யூஸ் பண்றதுல தான் அபியூஸ் பண்றது. ஆகையால் தான் பிரச்சனை. அன்புமிகளே, நம்ம ஒருபோதும் தவறுதலாக பயன்படுத்தாமல் ஆசீர்வாதத்தை முழுமையாக பயன்படுத்தி வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, ஏதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும், எங்களிடத்தில் தேடல் இருக்க வேண்டும், ஏதோ தாகத்தை நாங்கள் தனித்துக் கொள்ள வேண்டும். உம்மிடம் மட்டுமே அத்தனை உண்டு. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக, நல்ல விதையாக, நல்ல நிலமாக, நல்ல அந்த விதைப்பவராக வாழ கிருபை செய்யும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு தேவா